ஏற்கனவே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் தான் இன்னும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத தரமான ஹோம் மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்க மகிழா ஆர்கானிக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்ககிட்ட கம்மி விலையில நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம வீட்டுல நம்ம இங்கிலீஷ் படம் இல்ல சீரிஸ் பார்த்தாலே வெட்டு குத்து சண்டை பேய் போடுறேன்னு என்ன கருமத்தடா பாக்குறேன்னு திட்டுவாங்க. ஆனா இவங்க மட்டும் டெய்லி வீட்டுல என்ன சமுத்திரக்கனி படமா பாக்குறாங்க. மத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவங்க புருஷனை எப்படி மடக்கிறது, மாமியார் மருமகளுக்கு மர்டர் பிளான் போடுறது, முட்டி தேஞ்சவன் 3வது கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறது, 2வது பொண்டாட்டியோட 4வது பையனுக்கு 3வது லவ் புட்டுக்கிறது, இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை தான் காலையில இருந்து நைட் வரைக்கும் சீரியல்ல பாத்துட்டு இருக்காங்க. அந்த தமிழ் சீரியல்ஸ்ல யூஸ் பண்ற மட்டமான கான்செப்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சீரியல் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லயே போயிடும். அப்புறம் அடுத்த ஒரு மாசத்துல யாராவது 2 பேருக்கு மாமா வேலை பார்த்து ஒரு கல்யாணத்தை கொண்டு வந்துருவான். இது வரைக்கும் தமிழ் சீரியல்ல ஒரு கல்யாணம் கூட நல்லா நடந்து நான் பார்த்தது இல்ல. ஆனா சீரியல்ல நடிக்கிற ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும் நிஜத்துல கல்யாணம் ஆயிடும். பொதுவா கல்யாணம் 2 நாள் தான் நடக்கும். ஆனா சீரியல்ல கல்யாணம் 3 மாசம் நடக்கும். இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஹீரோ தாலியை கட்டாம நம்ம தாலியா இருப்போம். கல்யாணத்துல ஐபிஎஸ் ஆபீசர், சிபிஐ ஆபீசர், டாக்டர், ஹார்ட் அட்டாக், ஆம்புலன்ஸ் எல்லாமே கரெக்டா தாலி கட்டுற நேரத்துல தான் வரும். முகூர்த்தம் முடிஞ்சு 3 எபிசோட் ஆனதுக்கு அப்புறமா எல்லாரும் பட்டிமன்ற மாதிரி மண்டபத்திலேயே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல ஹீரோ வேலைக்கரை கூட்டு ஓடுறோம். இப்ப புதுசா வந்த கான்செப்ட் என்னன்னா, அனிருத் கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டு 16 நான் அழகா பாடின பாட்டை இவங்க அசால்ட்டா எடுத்து சீரியல்ல போட்டு ஹீரோ ஹீரோயினை கன்றாவே கட்டில்ல டிக்டாக் பண்ண வைப்பானுங்க. சரி, 1-2 பாட்டும் சேனல்காரன் வச்சிருக்கிற படத்துல இருந்தே எடுத்து போடுறியா, அதை கூட மனுஷன்லாம் 30 கிலோ நகை போட்டு முழுகாம இருக்கிற மாதிரி நடந்து வர வில்லிக்கு பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பிஜிஎம்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிறானுங்க. அது கூட பரவாயில்ல. பின்னாடி சூடு வச்சாலும் நடிப்பே வராத ஹீரோக்கு அசுரன் பிஜிஎம்லாம் போட்டு மாஸ்க் காட்டுறானுங்க. நம்ம வீட்லயே இப்ப எல்லாரும் இந்த ராகு காலம் எமகண்டெல்லாம் பார்க்காம மாடர்னா மாறிட்டு வராங்க. ஆனா சீரியல்ல மட்டும் 2021ல இருக்காங்களா இல்ல 1921ல இருக்காங்களானே தெரியல. விளக்கு அணைஞ்ச வீடு விளங்காம போயிடும், பாம்புக்கு பால் டொனேட் பண்ண பாவெல்லாம் போயிடும், கோயிலுக்கு போய் விளக்கு பிடிச்சா இருக்கிற கஷ்டம் எல்லாம் போயிடும், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி பழைக்காதவங்க கூட 5 நிமிஷத்துல தீ மிதிச்ச உடனே பழச்சிடுவோம். அதே மாதிரி குடுகுடுப்புக்காரன் ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் அடுத்த 50 எபிசோடுக்கு அப்படியே நடக்கும்னு காமிக்கிறானுங்க. எல்லா சீரியல்லையும் ஒரு கட்டத்துல கதையே இல்லாம அடுத்தது என்ன பண்றதுனே தெரியாம இருப்பாங்க. தயவு செஞ்சு முச்சி தொலைங்கன்னு தோணும். ஆனா அதை மட்டும் பண்ணவே மாட்டாங்க. அப்போ டைரக்டர்ஸ் எபிசோட ஓட்டுறதுக்கு சில ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா, ஒரே ஒரு டயலாக் சொல்லிட்டு ஒவ்வொரு மூஞ்சியும் க்ளோஸ் அப்ல காட்டி கடுப்பேத்துவானுங்க. ஹீரோ சாவற மாதிரியும் போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ற மாதிரியும் 10 எபிசோட காமிச்சிட்டு அடுத்த வாரம் இதெல்லாமே கனவுன்னு சொல்லி நம்ம பிராங்க் பண்றானுங்க. ஒரு சீரியல் ஒழுங்கா ஓடலன்னு தெரிஞ்சா அப்படியே பக்கத்துல இருக்க இன்னொரு சீரியல் கூட கோத்து விட்டு ஏதோ மார்வலும் டிசியும் கிராஸ் ஓவர் பண்ற மாதிரி மகா சங்கமம்னு பேரை வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருப்பானுங்க. வாங்க 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 வாங்க. என்ன உங்களை நான் அடிக்கடி பாக்குறேனே? உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்? எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு இந்த ஊர் தான், குற்றாலா. சரி, அது இருக்கட்டும். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க? நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க. வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி, நாங்க விக்கிறோம். அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. படிக்கட்டுல இருந்து இறங்கி வரது ஒரு எபிசோடு, திரும்ப ஏறி போறது ஒரு எபிசோடு, ஸ்லோ மோஷன்லயே காமிச்சு பல எபிசோடு ஓட்டுவானுங்க. இதெல்லாம் பண்ணி கண்டென்ட் கிடைக்காதப்பதான் பிளாஷ்பேக் போர்ஷனே இறக்குவான். ஹீரோ ஏதோ ராஜவம்சத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலியை ஸ்பூஃப் பண்ணிருப்பானுங்க. 1000 எபிசோட் எடுத்துட்டு கதையே இல்லாம ஒரு வழியா சீரியலை முடிச்சிருப்பான். அப்பாடா ஒழிஞ்சது சனியன்னு பார்த்தா சீசன் 2 சீசன் 3ன்னு சொல்லி அதே கதையை வேற ஆர்டிஸ்ட் வச்சு திரும்ப எடுக்க ஸ்டார்ட் பண்றானுங்க. தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ்க்கு ஒரே ஒரு வேண்டுகோள், நாங்க உங்களுக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு சீரியல் எடுக்க சொல்லல. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சமா வரைக்காம நல்ல கதையா இருந்தா நல்லா இருக்கும். இது மணி 9 ஆயிடுச்சா? பாரதி கனவு ஓட்டுமா, டிவி ஆன் பண்ணுமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த மாசமோ இல்ல அடுத்த வருஷமோ திரும்ப சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வெயிட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.